கமிட்டிஸ்லாம் ஒரு பக்கமும் அது அமைக்கப்பட்ட ஆண்டுகள் ஒரு பக்கமும் கொடுத்து பொறுத்துக்க டைப்பில் கேட்குறாங்க. இந்த மாதிரி பொறுத்துக்க டைப்பில் கேட்டாலே கமிட்டி நிறையா கமிட்டி கொடுத்தாலே அதோட நோக்கம் ஒன்றா தான் இருக்கும். இப்போ இது வந்து தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 11வது பாடம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். இதில் தேர்தல் அப்படிங்கிற சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறையா குழுக்கள் இருக்கும். அதுலேருந்து ஒரு 4 குழுவை தான் தூக்கி போட்டு கேள்வியாக கேட்டிருக்காங்க. முதல்ல தார்குந்த் குழு தான் ஆரம்பிப்பாங்க. முடியக்கூடிய குழு வந்து டங்கா குழு. சரி, ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்திரஜித் குப்தா குழு 1998 ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே 2வதாக இருக்குது. அடுத்ததாக தார்குந்த் குழு, அதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது 1974. தார் ஊற்றி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வீரப்ப மொய்லி ஆணையம். இது வந்து 2000க்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2007. மொய்லி வந்து 2007. டங்கா குழு வந்து 2010 கடைசி 2010 முடிச்சிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் விடை. இப்போது தாரில் ஆரம்பித்து இப்போ இதே மாதிரி மற்ற குழுக்களும் இருக்குது. தினேஷ் கோஸ்வாமிஸ் குழு, வேரா குழு, வெங்கடச்செல்லையா தேசிய ஆணையம், இது எல்லாமே எதை பற்றி பேசுகிறது தான்? தேர்தல் சீர்திருத்தம் பற்றி பேசக்கூடியதான். தேர்தல் சீர்திருத்தம்னாலே தாரில் ஆரம்பித்து டங்காவில் முடியுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வருஷப்படுத்தக்கூடிய சொல்லி கூட கேட்பாங்க. அப்போ தார் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, டங்காங்கிறதுல முடிக்கிறாங்க. அது தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், ஐடிஐ லெவல் எக்ஸாம் 2025 நவம்பரில் கேட்ட கொஸ்டின். சிலபஸ்ன்னு பார்க்கும்போது 4வது பகுதி இந்திய ஆட்சியல், அதில் தேர்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க.